வெள்ளி களிமணிகள் சொல்லி பார்த்தோம். பித்தளை இரும்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பொண்ணு காசு பார்த்தேன். களிமணிக்கு வந்து என்ன இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்களெல்லாம் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். பித்தளை இரும்பு வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 38-17 தூண்களின் பாதங்கள் வெண்கலம். தூண்களின் பாதங்கள் வெண்கலம். பாதங்கள் வெண்கலம். வெண்கலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து தாமிரம் அப்புறம் தகரம் இரும்பு அது இரும்பு வரும். தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்கலத்தை வந்து வெண்கலத்தை வந்து தாம்பரம் சொல்லி பழைய காலத்தில் சொல்கிறாங்க. தாம்பரமே தகரம் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம், மெக்கனிக்ஸு, நிக்கல், துத்தநாகம் இதெல்லாம் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தை வந்து செய்கிறாங்கன்னா உருவாக்குறாங்க. பித்தளை அப்படின்னா தாம்பரமும் துத்தநாகமும் கலந்துன்னு பித்தளை. இப்போ வந்து வெண்கல சுரங்கம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து மத்திய பிரதேஷ் அப்புறம் ஜார்க்கண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கரெக்டான எல்லாம் போகல. இஸ்ரேலில் இருக்குது, சிலியில் இருக்குது, பெருவில் இருக்குது, சைனாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆசியா, சாம்பியா, கோங்கோ அப்படிங்கிற நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுரங்கம் இருக்குது. பழைய காலங்கள் வந்து இப்போ பழைய காலங்கள் சீனாவில் சொன்னா இந்த வெண்கலத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. மான்வாய் செஞ்சது கண்டுபிடிச்சிட்டாங்க. நியூயார்க்கில் தான் ஷாங்காய், சீனாவில் வந்து ஷாங்காயில் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நியூயார்க்கில் வந்து அந்த மானை வந்து வாங்கி வச்சுருக்காங்க மியூசியத்தில். அப்புறம் ஈரான், கிழக்கு ஈரான் வந்து குரிஸ்தான் அப்படிங்கிறது வந்து வெண்கல சேர மூலம் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அங்கே நியூயார்க்கில் வந்து கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காசை வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொண்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அதை யூஸ் தெரியாது. இப்போ நம்ம நாட்டில் வந்து இதை வந்து மோடி மொழி பணம் வாங்க சொல்ல மாட்டாங்க, பட்டணம் கொடுத்துருவாங்க. இந்த பழைய சந்தையோட துப்பாக்கியோட குண்டுகளாக இதை கிடச்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கொண்டு ஒப்படைக்கணும்னு சொல்லி போட்டாங்க. அது மட்டும் நான் பணம் கொடுத்துருவேன். அவங்க எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க இஸ்ரேல் சந்தைக்குள்ள பொருட்கள் ஆராய்ச்சியை வந்து கண்டுபிடிச்சி வைக்கிறதுங்கிற தாட் அப்படின்னு அவங்க தற்போதைய பிள்ளைங்களையா இவங்களுக்கு அதை பற்றி தெரியாத வேலை செய்யணும்னா அந்த ரீசன் கொடுத்தாங்க. அவங்க பணம் கொடுத்துருவாங்க. இப்போ அது வந்து வெண்கலத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லணும். அது மாதிரி வெண்கல சுரங்கம் இருக்குன்னா அந்த வெண்கல சுரங்கம் வந்து இருந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல காலம், இரும்பு காலம், காலம் பிரிப்பாங்க. வெண்கல காலம், இரும்பு காலம், அப்புறம் கற்காலம். அது கேள்விப்பட்டிருக்கேன். வெண்கல காலம் தெரியல. இந்த வெண்கல காலம் தான் நம்ம பைபிள் நிலைக்கலாம். இது எதுக்கு வெண்கல காலம் வெண்கல யுகம் இரும்பு கால யுகம் எதுக்காக அப்படின்னா அப்போ உள்ள ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பயன்படுத்தாங்க. இங்கே வந்து இப்போ எல்லாமே வந்து பூமிக்கு வந்துட்டாங்க. இங்கே சிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, சிமெண்ட்டோட பூமிக்கு வந்தாங்க. அதை வந்து கலப்படம் பண்ணாங்க, சாம்பல்லாம் வந்து கலப்படம் பண்ணாங்க. இல்லை எல்லாருக்கும் ஒரிஜினல் வந்து பேசுகிறாங்க, பூமிக்கு தான் வச்சுருக்காரு. ஒரு விவசாயம் அதை சேர்த்து கலப்படம் பண்ணுறாங்க. கலப்படம் பண்ணி ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்காது, களிம்போட அடிக்காது, அதெல்லாம் ஒன்று செஞ்சு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். அப்போ வெண்கல காலம் கிமு 1200 எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு பயன்படுத்த அதை கண்டுபிடிச்சாங்க. அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்கள் பயன்படுத்தும் இது பண்ணுறாங்க. அப்புறம்
இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பொருட்களை வந்து இந்த பழைய நாட்களில் வந்து இந்த புலித்தோல்லாம் வந்து குறிச்சு வச்சு புலி நகை யானை தந்ததெல்லாம் அந்த பழைய ராஜாக்களுக்காக அந்த ஜமீன் வீட்டுகளுக்காக அதை வச்சுருப்பாங்க. இப்போ செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி வெண்கல பொருள் மேட் ஜாமான் விலங்குகளுக்கான பொருட்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் தான் 2 இடத்துல வந்து சீனாவோட கல் எடுத்து, அப்புறம் இவங்க ஈரான் கல் எடுத்தவங்க நியூயார்க் யூனிவர்சிட்டி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இராணுவ தளவாடங்கள் வந்து அதை பயன்படுத்தினாங்க. 1200 1200 நமக்கு வந்து 1ஆம் நூற்றாண்டு, அடுத்த 2ஆம் நூற்றாண்டு, 200ஆவது 2ஆம் நூற்றாண்டு. அப்போ அது பயன்படுத்துறதுக்கு தட்டுப்பாடு வரும். இப்போ நமக்கு இந்த காலத்தில் வந்து பயன்படுத்துறது தட்டுப்பாடு வந்தது என்ன வாங்குறது, பயன்படுத்திட்டே என்ன தட்டுப்பாடு வந்து என்ன மாறுது காலங்கள் வந்துடும். ஒரு வெண்கலை வந்து பயன்படுத்திட்டாங்க, தட்டுப்பாடு வந்தோம்னா அடுத்து இரும்பு. இப்போ நமக்கு என்ன மாறுது, பயன்படுத்தும் தட்டுப்பாடு வந்து அதுக்கு கீழே வந்து வேறு என்ன பயன்பாடு தட்டுப்பாடு வந்து அவங்களுக்கு நம்ம நாட்டில் இப்போ தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க அதிகமாக. அது ரொம்ப பயன்படுத்த முடியலன்னொடனே அதை இமிட்டேஷன்லாம் தட்டுப்பாடு இருக்கிற தக்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா விலையை கொடுப்பாங்க. நிறைய கிடச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, தட்டுப்பாடு வராது இல்லையா? ஆமாம், தட்டுப்பாடு. அப்படி தட்டுப்பாடு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அதை பயன்படுத்துகிற காலங்கள் வந்து சொன்னால் அது வெண்கல காலம். இரும்பு காலம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 வரை 10 நூற்றாண்டு இரும்பு பயன்படும். அது வந்து வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறையா 2500 பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து இந்தியாவில் வந்து 3ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்காவில் அது 3ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 1200 தான் பார்த்தீங்கன்னா வெண்கலம் வந்து தட்டுப்பாடு ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு, மெசோபொட்டேமியா, இந்த ஏலம்னா ஏசியா, பெருசியா, அப்படி காலங்களுக்கு வெண்கலம் வந்து பயன்படுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் பயன்படுத்தாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு ஆசியா, மெசோபொட்டேமியா, அந்த பகுதி ஏலம்னா மலேசியா, ரஷ்யா, ஈஜிப்து, இந்த இடங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெண்கலத்தை வந்து ஃபஸ்ட்டு வெண்கலத்தை பயன்படுத்துகிற நாட்டில் வந்து அப்போது இந்த வெண்கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தளைக்கு இரும்பு வரிசையில் அதோட லிங்க் ஆகும். டாக்டர் சொன்ன வெண்கலம், பித்தளை, இரும்பு சொல்லிட்டு அதை வந்து களிமண் நீக்கிறார். அப்போ வெளியே வந்து உடம்புட்டு வந்து என்ன செய்யறாரு, அதை பயன்படுத்துறாரு களிமண். அப்போ இன்னைக்கு பித்தளை இரும்பு என்ன செய்யறாரு, சரி களிமண் நீக்கி பயன்பாட்டு கொண்டு போகிறோம். இது எல்லாமே எதில் எழுதிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில் எழுதிட்டாங்க. வெள்ளி வந்து மீட்பு எழுதிட்டாங்க. இந்த பித்தளை இரும்பு ஈயம் அப்படின்னு மினிஸ்ட்ரியில் எழுதிட்டாங்க. இதில் வந்து வெளிப்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
வெளிப்படுத்தல் ஒன்று இருந்ததாக்கா அவர் சொன்னாங்க. ஒன்று 1:5 வெளிப்படுத்தல் 1 இருந்ததானக்கா? அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் 1:15 அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய தூண்கள் பாதங்கள் வெண்கல பாதங்கள். தூண்களின் பாதங்கள் வெண்கலம். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய். அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய். 1:15 அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அதானக்கா வெளிப்படுத்தல் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இருக்குக்கா. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவன் மண்டத்தில் உண்டு. ஆமாம். தேவகுமாரன் வருமா? தேவகுமாரன் வருமா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பாதங்கள் வந்து ஆசிரிப்பு கூடாது. அடுத்த பார்க்க வசனங்களை எனக்கு வெண்கல பாதங்கள் வந்து அது தேவகுமாரான மனுஷகுமாரன் இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த காரியங்கள் வந்து பார்ப்போம். வெண்கல பாதங்களோட யார் அந்த வந்து இயேசப்பா வந்து இருக்காங்க சரியா? அடுத்து வந்து யாத்திராகம் 38:22 பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றுக்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்து 730 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. யோசுவா 22:8 22:8
நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் வெண்கலம் இரும்பு. அவ்வளவுதான். ம், அது என்ன சொல்றாரு அப்படி வாசனை? இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றார். அப்போ அந்த வெண்கலம் இரும்பெல்லாம் எதோட லிங்க் ஆகுதுன்னா அவங்களுடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தோட ஐஸ்வர்யத்தை தொடர்பாக ம், முதலாவது 7:47. இந்த சகல பனிமுட்டுக்களின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் ஏராளமாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிற்கவில்லை. அப்போ அவனுக்கு வந்து அங்கே இருந்து தட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறது? அப்போ அது ஐஸ்வர்யத்தோடு நிற்கிறாங்க. யோசுவா 22:8 வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோடு நிற்கிறாரு. 1 ராஜாக்கள் 7:47 வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோடு நிற்கிறாரு. அப்புறம் 38 யாத்திரை 38:17. 22 32, 22 தான். 38, 21. இருபத்தி 30 வந்து வெண்கல பலிபீடன் வருதுக்கா. அது 28, 30 வந்து வெண்கல பலிபீடன் வருது. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய பாதங்கள் எங்கே போகுது அப்படின்னா அக்கினியில் இருக்கும். அக்கினியின் போது பார்த்தீங்கன்னா நியாயத்து இருக்கலாம். அக்கினினாலே நியாயத்து அவருடைய பாதங்கள் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தோட அரசியலை தொடர்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 13 வருஷம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கும். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அவ்வளோதான்க்கா முடிச்சு. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அதான் மெயின். வாய்க்குள்ள போயிருமா உள்ள போயிருமா சுற்றி இருந்தார். எங்களை பாவங்கள் நியாயத்திற்கு உள்ளவர் எங்கே சுற்றினாரு? பூமியில் என்ன செய்யறாரு? பாவங்கள் படைப்பு சுற்றி. அவர் வந்து அவர் எங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தாருன்னா இஸ்ரவேல் அதை குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவர் திட்டத்தின்படி சுற்றிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய சர்வ வல்லவருடைய பாவங்கள் எங்கே படுது? இப்படிப்பட்ட பாவங்கள் நியாயத்திற்கு பாவம். நியாயத்திற்கு பாவங்கள் எங்கே சுற்றிட்டு இருக்குது? பூமியில சுற்றி. அப்போ பூமியில சுற்றி தெரியும் போது அவருடைய பாதங்கள் எங்கே படுது? இஸ்ரவேல் நாட்டில் படுது. அப்போ அவர் நியாயத்திற்பின் பாதங்கள் இஸ்ரவேல் நாட்டில் வந்து படும்போது நாம் என்ன சொல்றது? நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் வந்தாரு, சிலுவை என்ன செஞ்சாரு? மறிக்கிறதுக்காக வந்தாரு. என்ன செஞ்சாரு? ஜனங்களை போய் என்ன செஞ்ச பிரசங்கம் பண்ணாரு,
சுகப்படுத்தினாரு. மருத்துவர் வந்து உயிரோடு எழுப்பினாருன்னு சொல்லி சொன்னார். எதுக்காக சுற்றிட்டு இருந்தாருன்னு யாருக்கும் மைண்ட் வராது. எதுக்காக சுற்றிட்டு இருந்தாருன்னா நியாயத்திற்கு இருப்பார். அக்கினி பாதங்கள் என்ன செய்வது? அந்த நியாயத்திற்கு பாதங்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் பண்றதுனால அப்போ எல்லா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நகரத்தை காட்டிலும் எங்கே அவங்க நியாயத்திற்கு பாதிக்கிறோம்? ஆண்டவருடைய பாதங்கள் இந்த ஆமாம், அவருடைய பாதம் வந்து வானவெளி சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் நம்ம சொல்லிடுறோம் நியாயத்திற்கு உண்டு டோட்டலாக அவருடைய ஆளுநர் இருக்கும். ஆனால் படைச்சவரே வந்து எங்கே நடந்துருக்கிறாரு? இஸ்ரவேலை சுற்றிக்கிறார். அப்போ இஸ்ரவேலை சுற்றிக்கும் என்ன சொல்றாரு? ஒரு அம்மா வந்து கேட்குது இல்லையா, நாய்க்குட்டிகளுக்கு கொண்டு இவர் மட்டும் ஏன் அப்படி வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ள மட்டும் சுற்றிக்கிறாரு? இஸ்ரேல் நாட்டில் மட்டும் போங்க, நீங்கள் இஸ்ரேலுக்காக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவார்ல. சீஷர் அனுப்பும் என்ன சொல்றாரு? எங்கே போங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ள மட்டும் போங்க, இப்போ என்னோட திட்டம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நடந்து வந்து அது இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட நியாயத்திற்கு இருக்கணும்னா டோட்டலாக சுற்றி இருந்தாருன்னா எவ்வளோ பெரிய நியாயம். அதை பாதம் பட்டடா எல்லாமே பார்க்குறாரு, வைக்கிறாரு, அது வேற. பட் ஆனால் அவருடைய பாதங்கள் எங்கே பட்டுச்சா? இஸ்ரேல் நாட்டை சுற்றி வந்துச்சு. அப்போ அந்த இஸ்ரேல் நாட்டை சுற்றணும் ஒவ்வொரு அவர் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த வீட்டில் போய் என்ன சொல்லுங்க, அவங்க சமாதானம் சொன்னால் வந்துடுங்க. ஆனால் அவங்க சமாதானம் சொல்லலைன்னா உன் காலில் இருக்கிற தூசியை உதறி போட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் எப்படி கேட்குறோம்? தூசியை உதறி போட்டுவான்னா நம்ம அப்படி செய்யலாமா? நம்ம கற்றுழைப்பீங்க அவங்களுக்கு வந்து சமாதானம் சொல்ல வேணாம்ன்றாங்க. எதுக்காக சொல்கிற தூசி உதறி போட்டுவா அப்படின்னா அவர் கடந்து வந்து பாதைகள் இருக்கிற தேவனுடைய பாதங்கள் பட்ட தூசியை என்ன சொல்றாரு? அந்த வீட்டில் வந்து உதவிட்டுவா. நியாயத்திற்கு ஒரு சார்பு யார் போறா? அவர் என்ன போவார்? போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒவ்வொரு வீடாக போக முடியல. வந்து விஜய் என்ன பண்ணுறான்? போனால் ஒரு கருவு சம்பளத்துக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு $2 பிடிச்சி எங்கள் ஆட்டில் பிடிச்சி நீங்கள் போங்க அவன் பயந்து போய் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். யார்? விஜய் அப்படி பண்ணான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் வேணா போகணும். அவர் போனால் என்ன ஆகும்? அந்த வீட்டுக்கு நியாயத்திற்காக அவர் போனாலே வீட்டுக்கு நியாயத்திற்குனா அவர் நடந்த மண்ணுக்கு அந்த தூசிக்கு நியாயத்திற்கு. இப்போ என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணுறான்? கிறிஸ்தவங்க இருக்காங்க, ஆண்டவர் கிறிஸ்தவ வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இஸ்ரேல் அப்போதான் வந்து இஸ்ரேல் நாட்டு தெரிஞ்ச வீட்டுக்கு போக சொல்கிறாரு, தெரிஞ்ச இடத்துல போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு, தெரிஞ்ச இடத்துல போய் சுவிசேஷம் பண்ண சொல்கிறாரு. அப்போ தெரிஞ்ச இடத்துல பண்ண விசேஷம் வேறு பேச என்ன பண்ணாங்க? கோமா எங்கே வந்தாரு? இஸ்ரேல் இடத்துல தெரியாத இடத்துல வந்தாரு. அப்போ அதுக்கு எனக்கு முரண்பாடு வரும் இல்லையா? இருக்கிற பிரச்சனை தான் கேட்கணும். கேட்கறோம். அப்போ இங்கே என்ன நம்ம என்ன கற்றுக்கணும்? அந்த வசனத்தினுடைய தன்மை அதனுடைய மாடல் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அவர் நடந்த பூமியில உள்ள தூசியை அவங்க அந்த வீட்டுக்கு விரோதமாக உதறி போட்டு வாங்கன்னா அங்கே நியாயத்திற்கு தூசியில் உள்ள நியாயத்திற்கு அதிகம்னா ஆண்டவர் வந்து இந்த வீட்டுக்கு போய் அதை விட நியாயத்திற்கு வந்து அதிகம். இப்போ நாம் அவர் சார்ந்தோம். நம்ம வந்து அவங்க இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேணா, நீங்கள் கடந்து விடணும் செய்யணும். தூசியை வர இதோட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அவர் எதுக்காக சொல்லுவார்? எதுக்கு சொன்னார்? ஒரு சீஷர் போகிறாரு, நீங்கள் சமாதானம் சொல்கிறாரு. சமாதானம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சமாதானத்தில் அவங்களை ஏற்றுக்கிறது என்று சொல்கிறாங்க. தூசியை உதவி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் அவங்க தூசியை உதவி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு பிரச்சனை மட்டும் நானும் நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ ஆள் இருந்தது, கிராமத்துடைய ஆள் இருந்தது. ஆண்டவர் நடந்த அந்த மண்ணுடைய ஒரு தூசி அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு சுவிசேஷத்துக்கு எதிராக வரும்போது அந்த தூசி போகும்போது நியாயத்திற்கு. அப்போ ஒருத்தர் ஜோமன் விடாங்க, ஒருத்தர் சர்ச்சைக்கு போக விடாங்க, ஒரு பிள்ளை சர்ச்சைக்கு போகணும் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஜோமன் இருப்பாங்க, ஒருத்தர் பைபிள் வாசிகள் சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் என்ன சொன்னாங்க? சுவிசேஷம் சொல்லாதே தடை பண்ணாங்க. எனக்கு ஏகப்பட்ட ரத்த சாட்சியுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆண்டவர் கால்பட்ட இடத்த ஒரு தூசிக்கு ஒரு நியாயத்திற்கு அவருடைய சார்பில் வர ஸ்தானாபதிகளை வந்து அவங்க துன்புறுத்தும் போது சும்மா விடுவாரா? சும்மா விட மாட்டார். அப்போ
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்மை செய்கிறவரை சுற்றி திருந்தார் அப்படின்ற தேவனுடைய பாதங்கள் பட்ட மண்ணுக்கு அவ்வளவு நியாயத்தீர்ப்பு இருக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு தொடும்போது என்ன செய்யணும் அதை விட கூடுதலான நியாயத்தீர்ப்பு உண்டு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அன்பை குறித்து சொல்றாரு, வெண்கலத்தை வந்து சொல்றாரு. அப்போ அந்த வெண்கலமானது எப்படி இருக்குன்னா அன்பு நிறைஞ்சிடணும். வெண்கலம் அப்படின்னா அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அப்படி ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுற அப்படின்னா அன்பு இறக்குறவங்க ஒரு ஜென்ம சுவாதம் சார் கவிதைகளில் கொண்டு வந்துருக்காரு. அப்போ நான் என்னதான் மினிஸ்ட்ரி பண்ணுறேன் ஊழியர் பண்ணாங்க, என்கிட்ட அன்பு இல்லைன்னு என்ன மினிஸ்ட்ரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஏற்றுக்கிற மாட்டார். பண்ணுற மினிஸ்ட்ரியே கிடையாது இல்லை அப்படிங்கிறத அந்த வெண்கலத்தை கொண்டு வராங்க. ரைட்டா? சரி, ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த அன்பு வந்து எப்படி இருக்கிறாரு, மாயமானம் பண்ணாமல் ஒரு அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அன்புக்கு வந்து அடுத்து என்ன சொல்றாரு, நன்மை அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வராங்க. அப்போ நம்மளுடைய மினிஸ்ட்ரியில் என்ன இருக்கணும், நல்ல காரியம் தான். நல்ல காரியம் என்னது, அவர் நன்மை செஞ்சார், ஆண்டவர் நன்மை செஞ்சார், என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் நன்மை விசுவாசம் நன்மை செய்கிறாரு, அப்போ நல்ல நிலை பண்ணாரு, சாப்பாடு கொடுத்தாரு, சீஷர்களை உருவாக்கினாரு, மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, தேவனுடைய சித்தம் செய்கிறாரு, தேவனுடைய திட்டம் செய்கிறாரு. எல்லாமே நன்மைகள் வந்து அடங்கிடும். உடல் மட்டும் அடங்கலை, எல்லாத்துலேயும் நன்மைகள் வந்து அடங்கிடும். அப்போ அவரை நன்மை செய்கிற தேவனாக இருக்கும், நாமளும் எப்படி இருக்கணுமா, நன்மை செய்கிறவங்க. நன்மைனா நல்லதுன்னா என்னென்ன சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோமர் 14:16 உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். அதுக்கு கீழே அவசியம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படி பார்க்கும்போது நம்ம சாப்பிட்றதையும் நமக்கு அந்த காரியம் கற்றுங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு பெருந்தீனிக்காக கூட என்ன சொல்கிறாரு, சொல்லு நீதி தொண்டை இன்னொன்று வந்து விக்கிரகங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ இதை தூஷிக்கப்பட நன்மை தூஷிக்கப்பட இடப்படாதுன்னு இங்கே என்ன நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பாடு எடுத்துக்கணும், இந்த உணவு உடுக்கடம் அப்படின்னு. ஆனால் ஓவரால் சொல்கிறாங்க மனுஷன் சாப்பாடு நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. இது வந்து நம்ம அது ரொம்ப நம்ம டீப்பாக போக வேண்டியது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, வீட்டில் போய் சாப்பிட்ற, நிறையா காசு செலவு பண்ணி சாப்பிட்ற, இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அடையுது. அப்போ நம்ம காணிக்க பணம் வந்தாலே சாப்பாடு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஆமாம், ரொம்ப செலவு பண்ணுவோம். அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம், இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வீட்டில் சாப்பிடணும். ஆனால் சில சொல்ல 10,000 20,000 1 லட்சம் செலவு பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இந்த நேரம் போய் சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி காரியங்கள் யார் பண்ணக்கூடாதுன்னா தேவனுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுவோம், தேவனுடைய ஊழியக்காரன் என்ன காணிக்க பண்ணலை. அடுத்து வந்து ரோமர் 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இது நல்லது எங்கே இருக்காதுன்னா பக்தி விருத்தி. பக்தி விருத்தினா உங்களையே என்னைய பார்த்துட்டு அவன் என்ன செய்யணும், அந்த பக்தியில் வளரும். ஜெபிக்கிற பார்த்துட்டு அவன் ஜெப வீரனாக மாறணும். உபவாசம் போட்டால் உபவாச வீரனாக மாறணும். நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணீங்கன்னா அவனும் மினிஸ்ட்ரியில் உங்களை விட வளமை மாறும். பக்தி விருத்தி அப்படின்னா நான் பண்ணுற பக்தியோட உங்கள் பக்தி அதிகமாகும். இப்போ யாருக்கு பதில் சொல்கிறாரு, ஈசாக்கு எங்கள் அப்பா வந்து பயபக்திக்குரிய தேவனை தேடுனவர். ஈசாக்கு வந்து யாருக்கு வந்து ஈசாக்கு ஈசாக்கு வந்து பயபக்திக்குரியவர். ஆனால் தேவன் எப்படி சொல்லுவார், பயபக்திக்குரிய எங்கள் ஈசாக்கே தேவன் எப்படி சொல்லுவார். அது
ஆதியாகமம் 31:4. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமல் போனால். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அப்பாவுடைய பக்தியை பார்த்தது யாக்கோபு மாதிரி இருக்கு. இப்போ பக்தி விருத்தி எப்படி இருக்குன்னா, நாம ஆண்டவத்தை வச்சிருக்கிற பயபக்தியை வந்து வெளிப்படுத்துறது நம்மளை பின்தொடர்றது எப்படி மாறுவாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு மாதிரி மாறக்கூடிய அந்த பக்தி விருத்தி. 1 Corinthians 11:17. 11:17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாய் இராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறது. அடுத்து எங்கே போகுது அந்த நன்மை என்று பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப் சர்ச். சரிங்களா? கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அது எதுவாக இருக்கட்டும், ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய காரியமாக இருக்குது, பலதப்பிரகாரமான காரியங்கள். போதனாக இருந்தால் எப்படி நம்ம போதிக்கிறவன் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குற தன்மை உள்ளவனா இருக்கு. 1 Timotheus 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. குடும்பத்தை வந்து தனியாளாக இருக்கிறவங்க. 1 Timotheus 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடும். நம்பிக்கை, நற்கிரியை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நன்மை செய்கிற நன்மையான காரியங்களை வந்து நமக்கு அந்த நன்மையான காரியங்களை என்ன பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் நற்கிரியை ஒரு விதமாக இருந்தால் அவங்க வீட்டை வந்து போஷிக்கிறது, அதுக்கு உபதேசிக்கிறது எல்லாம் நன்மையும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்ற விஷயத்தில் இருந்துச்சுன்னா நன்மையை வந்து நம்ம காமிக்கணும். பக்தி விருத்தியாக வர மாதிரி நாம் வந்து காமிக்கணும். இது 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகள். அப்போ நற்கிரிங்கிற ஒரு நன்மையான ஆண்டவர் செஞ்ச நன்மை என்ன நன்மை செய்தாரு, என்ன நன்மை செய்ய சுற்றி செஞ்சாரு அப்படின்றது இந்த நற்கிரியை என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து நம்ம வேளாண்மைக்கு கடைப்பிடிக்கணும். இல்லை நம்ம பிலேமோன் கிறிஸ்து இயேசு நிமிஷம் கட்டப்பட்டவனாய் இருந்த பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும்
எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாட்களுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அக்ரிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் ஒன்றா இருக்கணும், எல்லாத்துலேயும் சம பகுதியாக ஒரு க்ளோஸாக இருக்கணும். சபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், உலக பாவத்தில் எல்லாருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரிடத்திலும் வந்து இருக்கணும் க்ளோஸாக. அவங்க சரி கொண்டு வந்து அவங்க தள்ளி வச்சுருவாங்க. அது யார் தள்ளி வைக்கணும்? உலக அவங்களாம் சட்டல் போடுவாங்க. விவேகம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் அந்த க்ளோஸ் அப்படிங்கும்போது தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிறவங்க அந்நியமாக தான் இருக்கும். அப்போ கர்த்தர் வந்து அந்த நன்மைகளை இந்த காரியம் நடக்கும். நன்மை செய்கிறவங்க இன்னும் படிச்சுட்டு போயிடும். அப்போ நன்மை செய்கிறவங்க நன்மை செய்கிறவங்க சொல்லிட்டுனா அந்த நன்மை செய்கிற சுபாவங்கள் என்னன்னா அங்கே என்ன இருக்குது? அன்பு இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது? சாப்பாடு விஷயம் இருக்குது, பக்தி இருக்குது, கூடிவர்கள் இருக்குது, உபதேசிக்கிற இருக்குது. அப்புறம் ஒரு விதவை இருக்குது, தனிப்பட்ட குடும்பத்தோட ஒரு விதவை இருக்குது. அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒரு நன்மை, நற்கிரியை செய்கிறது ஒரு நன்மை, அந்நியமா இருக்கிறது ஒரு நன்மை. எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதிரியங்கள் உடையவைகளாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ளவர்கள் ஞான இந்திரியங்கள் அப்படி பார்க்கணும். இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சுக்க முடியாது. பூரண வயதுள்ளவர்கள் ஞான இந்திரியங்கள் ஞானோந்திரியங்கள் சொல்லி சேர்த்து இவங்களை வந்து ஸ்பிரிச்சுவலில் எல்லா விதத்துலையும் நீங்கள் எப்படி புரட்டி பார்த்தாலும் அடிச்சுக்கணும். இந்த விஷயத்துல இவர் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்துலையும் தேவனை பிரதிபலிக்கிறவங்க பூரண வயதுள்ளவர்கள் ஞான இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவுலன் படிக்கணும். மினிஸ்ட்ரி பயங்கரமாக பண்ணுறேன். எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு வச்சுருக்கேன். ரோல் மாடலாம் இந்த விஷயத்துல தான் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பகவானோட சண்டை போட்டுக்கோங்க. அது அவங்க தவறுலேருந்து வேதம் வந்து பட் ஆனால் நமக்கு வந்து மார்க்கு தான் வந்து விட்டுட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் பின்னாடி நிருபங்களை பார்த்தீங்கன்னா கூட கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்துக்கிட்டு அப்புறமா பேர் போடலை. ஆனால் பட் ஆனால் மார்க் எடுத்துருக்கான் கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்போ வந்து அந்த வளர ஒரு சுச்சுவேஷனில் அங்கே செஞ்சுக்கலாம். மார்க்கை கூட்டிகிட்டு போகணும். அப்போ ஸ்டார்டிங்கில் போனேன் கூட்டிகிட்டு போயிருக்கோம். பட் ஆனால் பின்னாடி நிருபங்களை மார்க் எடுத்து போயிருக்கோம். அப்போ அந்த அவங்க வந்து ஸ்டார்டிங்கே பார்க்கக்கூடாது. அந்த அடுத்தடுத்து அந்த பார்க்கும்போது ஒரு இடத்துல சொன்னேன், எனக்கு வந்து பலவீனமாக இருக்குது, எனக்கு உள்ளே இல்லை இருக்குது, ஆண்டவர் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அடுத்த லாஸ்ட் வந்து சொன்னேன், நான் வாங்கக்கூடியாக பார்க்கணும், நீதியின் கீழே நடக்குது. அப்போ இந்த ரோல் மாடல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் மாடல் பூரண ஞான இந்த இதில் வந்து இவங்க வந்து சரி கிடையாது. இதில் அவங்க சரியாக குறை சொல்கிற பிசாசுகளை குறை சொல்கிற ஆட்கள் அவங்க எவ்வளோ ஆண்டவரே குறை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவலாக நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போதிக்கிறதுல மட்டுமே அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்க நடைமுறை செயல்படுத்துறதுல அவங்க செய்யணும். மினிஸ்ட்ரியில் கரெக்டாக இருக்கும், நல்லா தான் பண்ணுவாங்க. நான் உள்ளே போய் பார்த்தோம்னா வேறமாக இப்போ நம்ம பார்க்குற நன்மை செய்கிற காரியம் வந்து இந்த ரோல் மாடல்னு சுற்றி வரும்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவங்க பண்ணி இந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நம்பிக்கை வருமோ நம்ம
இவங்க பின்பற்றலாம், இல்லை இவங்களுடைய ரோல் மாடலாக வச்சுக்கலாம். அந்த ரோல் மாடலாக வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல். இப்போ பார்த்தோம் யாக்கோபுன்னா அவங்க அப்பா வந்து ரோல் மாடல், சரியா? இப்போ ஈஸ்வரன் யாரோட ரோல் மாடலாக இருக்குன்னா அவங்க அப்பாவோட ரோல் மாடலாக நான் சொல்லலைன்னா யாக்கோபுன்னு சொல்கிறார். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்னா சினிமாக்கான சினிமா கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கூகுள் பெரிய பெரிய அப்துல் கலாம் இதுக்காக ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் இவரை பார்த்தேன்னு சொல்லி ரோல் மாடல்ஸ் நான் முன்னேறேன். இப்போ நமக்கு யாரும் ரோல் மாடல் கொடுக்குன்னா ஏசி கிறிஸ்து தான். அப்போ ஏசி கிறிஸ்து ரோல் மாடல்னா அவர் எப்படி குழட்டி பார்த்தாலும் அவர் எடுத்து படம் சொல்ல முடியாது. அப்போ அவர் ரோல் மாடலாக இருக்கிற ஒரு ஆணை உலகத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க எப்படி குழட்டி பார்த்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, குறை சொல்ல முடியாது. குறை சொல்கிறது வந்து பிசாசு தான். அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா அது சொல்கிறது வந்து பிசாசு தான். அது நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரோல் மாடல் உண்மையான ரோல் மாடலில் வந்து அவங்களுக்கு கரெக்ஷன் ஒரு ரோல் மாடல் கிடையாது. பின்பற்றி நம்ம பகவத்துக்கு போகிறேன் அப்படின்னு நம்புறாரு. இதை மட்டும் பின்பற்றுறாரு. பவுல் சொல்லுவாரு, என்னை பின்பற்றுவாங்க தைரியமாக சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. நமக்கு ரோல் மாடல் யாருக்கும் ஏசி மனுஷனுக்கு நம்ம ரோல் மாடல் அது தைரியமாக சொன்னேன். அதனால நம்ம ஒன்று பின்பற்றினா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏசு கிறிஸ்தை பார்க்காட்டி நீ இடையில பார்த்துட்டு கடந்துவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ரோல் மாடல் வந்து ஏசு கிறிஸ்தை நம்ம மாடல். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வந்து பார்க்கணும் ஏசு கிறிஸ்தை அப்படின்னு இமேஜின் பண்ணியே ஒருத்தர் வர முடியாது. ரைட்டா? சிறந்த படிக்கிறோம் செய்யணும் வைக்கணும். பட் ஆனால் நேரில் ஒருத்தரை பார்த்துட்டு ஒரு பிள்ளைங்க வந்து வளரும்னா அவங்க அம்மா மாதிரியோ அவங்க அப்பா மாதிரியோ வருவாங்க. தாய் தகப்பன் அத்தை அத்தை மாதிரியோ மாமா மாதிரியோ வருவாங்க. பெரியப்பா வந்தோம்னா பெரியப்பா மாதிரியோ பெரியம்மா மாதிரியோ அந்த அந்தவுடைய அந்த குணங்களை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தனக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் யாரை பார்த்து வந்தீங்க? எங்கள் அவ்வா பார்த்து வந்தேன், எங்கள் அவ்வாவுடைய கேரக்டர் நிறையா இருக்கும் சொல்கிறீங்க. இதுதான் ரோல் மாடல் இந்த உலகத்தில். அப்போ இந்த உலகத்தில் வந்து ரோல் மாடலாக இருக்கிறோம்னா பூரண வகையில் வந்து ஸ்பிரிச்சுவலாக சரினா ஒரு கரப்ஷன் இல்லாத ரோல் மாடல் எல்லா விதத்துலையும் அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்க அதை பின்பற்றினா அதை தான் வந்து பகவத்தில் கொண்டு சேர்க்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட ஜாண்டியை பின்பற்றி பகவன் கொண்டு சேர்ப்பாங்க கிடையாது. அப்போ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ அவங்க ரோல் மாடல் தவறான ரோல் மாடல். ஜெஸ்டியை பின்பற்றினா அவங்க நரகத்துக்கு நம்ம ஆடப்பட்ட பின்பற்றினா அவன் நரகத்துக்கு நேரம். அவங்களுடைய ரோல் மாடல் தான் நரகத்துக்கு ஒரு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரோல் மாடலாக நீ பின்பற்றுன்னு சொல்லி சொல்லும்போது ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிறோம்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரோல் மாடலாக மாறணும். இதை வந்து ஞான இந்திரியங்கள் பூரண வயதில் வரும். ஒருத்தர் வந்து பூரண வயதுள்ளவர்களா உள்ளவர்களுக்கே தகும். அப்போ இந்த நன்மை செய்கிறது எதுனா இருக்குது இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த ரோல் மாடல் வந்து அடங்கிடும். அப்போ அந்த இப்போ உள்ள வந்து அப்போஸ்தலர் எழுதுறாங்க, அவரை பார்த்து நினைச்சாங்க உருவாக்கப்படுறாங்க. அவரை பார்த்து உருவாக்கினாலும் அவருக்காக நிற்க மாட்டேன். ஜீவாதிபதியை கொலை செய்தது பயந்து ஓடினேன் மறுதளிச்சேன். அடுத்தது சில தலைகீழாக சொன்னேன், தலைகீழாக செய்த சிறுவில் அறைங்களா அவங்க ரோல் மாடலை நேரத்தை பார்த்ததுனால என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி அவங்கள பின்பற்றினா ஒரு உலகம் தவறைக்கு அவங்க பின்பற்றின சபைகள் ஏறாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகள் யாரை பின்பற்றினா அந்தந்த சபை பாசனம் முன்னாடி போகிறாங்க. சபைகளும் இருக்கிறாங்கன்னா விசுவாசிகள் யாரை பின்பற்றினா அந்த சபை பாசனம் பின்பற்றி போகிறாங்க. அப்போ அந்த பாசம் ரோல் மாடலாக இல்லை அப்படின்னா விசுவாசிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் கணக்கு வந்து என்ன ஆனால் நம்ம அப்படி வந்து பண்ணக்கூடாது. சபை நடத்துறது நான் ரோல் மாடலாக இருந்தாலும் இருந்தால் தான் அவையே ஓட முடியும். அனுபவத்துக்கு வரணும். இந்த இடத்துல வந்து பூரண வயதை நம்ம மாற்றிக்கணும். ஸ்பிரிச்சுவல் மட்டும் பாவங்களை கண்டுனா பார்த்துக்கணும். அன்பை பார்த்தோம், நீதியை பார்த்தோம், ஐஸ்வர்யத்தை பார்த்தோம், பக்தித்தை பார்த்தோம், கூடி வருவதை பார்த்தோம், உபதேசிக்கிறதை பார்த்தோம், கூடி விரைவில் எப்படி பார்த்தோம், நம்பிக்கையை பார்த்தோம், நற்கிரியை பார்த்தோம். அப்போ எல்லாமே எதிர்த்து கடந்து வந்து ரோல் மாடலாக வந்து நீக்கணும். நன்மை செய்கிற ஒரு அறிவு சுற்றி இருந்தார். இப்ரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ அந்த நன்மையில் வந்து அவர் எங்கே இது போயிட்டாரு, நம்ம
பரிந்து பேசுகிற ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ பரிந்து பேசுகிற ஒரு தன்மை நமக்கு என்னது? ஒரு நன்மை. அடுத்து எப்படி 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. 14 தானக்கா? ஆ 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்மளுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் இந்த உலகத்தில் நம்முடைய சிறுவப்படுத்தினாலும் சரி, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்முடைய ரத்தமும் நன்மை செய்கிற ரத்தமாக இருக்கும். நம்முடைய ரத்தம் நன்மை செய்யணும். நம்முடைய ரத்தம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறோம். நன்மை செய்கிறோம். 12:16 ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 13:16 எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவரே கொடுத்துருக்காரு தானமா, வேற என்ன தானம் கொடுக்கும்? நம்ம கிட்ட இருக்கிறத யாருக்கு செய்யணுமோ அவங்க எல்லாருக்கும் அப்படிலாம் கேட்காம இதெல்லாம் கேட்கக்கூடாது. சாப்பிட்ற நீட்டாக யூஸ் பண்ணுறது, சாப்பிட்ற நீட்டாக யூஸ் பண்ணி ஏமாத்திரம் இல்லை. ஏமாத்திரம் இருக்குன்னா ரொம்ப லாபம் போடுறோம்னா லேபம் இருக்குது. கடைக்கு கொண்டு பார்த்து நீங்கள் எவ்வளோ போடணும்? ₹1 2 ஒரு ₹10 கட்டணும் சாப்பாடு. ஆனால் டோட்டலாக நடந்து போகணும், மதுரைக்கு போகணும், ஏகப்பட்ட வருவோம். அவங்க தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே வர முடியாது. கரெக்டாகவே ஆள் நடந்த உண்மை நமக்குள்ள வர மாதிரி வரும். அப்போ கவர்மெண்ட் பண்ண மாட்டோம், அது வேறு எதுவும் கண்டிஷன் வரும். அப்போ ஒரு நிமிஷமும் நம்ம அவரே கொடுப்போம். நம்ம சாதாரண ₹10 எடுக்கலாம், இருந்தால் குழப்பம் இல்லையா? அப்போ நன்மை செய்கிற சுற்றத்தில் தாமதமும் அதில் உதவி செய்து இருக்காங்க. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஈவுனா
இரக்கம் தான் வரும். ஈவுனா இறக்கம், ஒரு ஈவுசோவாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரக்கம். ஏன்னா ஈவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குது, ஒரு பால் தந்துன்னா அது ஒரு ஈவு. மனுஷனாக பிறந்த யாரும் நம்ம என்ன செய்ய முடியும், என்ன இருக்குதோ அதை கொடுத்தாலே ஒரு ஈவு. ஒரு பால் விடல் வந்து தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியை தன்னுடைய கொடிக்கு தேரை கொடுத்தாரு. அவர் பாரி கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கவசம் தந்து இது பண்ணாலே அவர் இறந்து போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை இல்லாமல் கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் நன்மையான இருக்கு. அப்போ ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு, தன்னையே கொடுத்தாரு. தன்னையே கொடுத்தாரு. அப்போ நாம என்ன தன்னையே கொடுப்போம். தன்னையே கொடுக்கறது எந்த இது. அப்போ அந்த தன்னையே கொடுக்கணும்னு அந்த எங்கே வந்து ஆண்டவர் தான் இருக்கு. அவருக்கு தான் கொடுக்க முடியுங்க. அவரோட கற்றுக்கிட்டோம்னா நம்ம செய்யணும், கொடுக்கணும். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன வரணும், தானம் பண்ணுறது எல்லாமே வரணும். ரைட்டா? இப்போ அந்த பசுமையாக வரணும் மட்டும் வரம் கிடையாது, எல்லாமே வரணும். நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு வரம். கருமையாக இருக்கா அது வரம் கிடையாது. எனக்கு தனக்குன்னு வரம் கிடையாது. மற்றவங்க கொடுக்கணும் ஒரு பண்புறதால ஒரு வரம். புரியுதா? அப்போ அதுவும் அதை எங்கே இருக்கிறத பார்க்கணும் தான் வருது. ஆனால் அதுலேயே நம்ம செய்யணும், சோழ போகலாம். யாக்கோபு 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்பு எல்லாமே அடங்கியது. நிறைய பிரமாணம் ஃபுல்லாக அடங்கியது. இந்த புதிய ஏற்பாடு சொல்ல எல்லா காரியமே அடங்கியது. எல்லாமே நன்மையில் அடுத்து 1 Pétரு 2:15 1 கொரிந்தியர் 1 Pétru 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மனுஷனை வந்து அடக்குறது வந்து என்ன பண்ண முடியாது. எதுவுமே நம்ம சர்வாதிகாரமாக பண்ணால் நம்ம செய்ய முடியாது. நல்லது செய்யும்போது என்ன செய்யணும், இப்படி திருக்குறது ஒரு காரியம் இருக்கு. ஆனால் அதுதான் என்ன, தேவனுடைய சுத்தம். நல்லது செய்யணும்னா தேவனுடைய சித்தம். ஏன் 1 Pétru 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். பிரஜாதிலாம் வந்து தீமைக்கு தீமை வந்து பண்ணுவோம். கத்தருக்குரிய பிள்ளைங்க பாடு அனுபவிக்கிறது ஒரு நல்ல காரணம். பாடு அனுபவிக்கணும். பாடு அனுபவிக்கிறது அவருக்கு பாடு அனுபவிச்சாரு, அவன் நன்மை செய்யறாரு. இப்போ நாம பாடு அனுபவிச்சா அவருடைய பிள்ளைங்களா இருக்கும், நாம வந்து நன்மை செய்கிறார்களா இருக்கும். 1 Pétru 3:11 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். என்னக்கா அப்படின்னு வருமா? இப்போ அக்கா 1 Pétru 1:11 பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவன். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மையை செஞ்சோம்னா நம்மளுக்கு தீமை செய்கிறவன்.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா என்ன நடக்கும்? நமக்கு தீமை செய்கிற யாரு விசுவாசம் செய்ய மாட்டேன், தீமை செய்ய முடியாது. அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவருடைய பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெண்கல தொடங்கி இருக்கார். எதுக்காக வெண்கலத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த பித்தளை இரும்பு எல்லாம் வந்து தகரம் அலுமினியம். அடுத்து வந்து ஐஸ்வர்யத்துடன் இருக்காங்க. அவர் ஐஸ்வர்யம் தான் என்ன சொல்றாரு, யோசுவா சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவருடைய பாதங்கள் வந்து இங்கே பூமியை சுற்றி தெரியும் போது நன்மை செய்கிறவங்க அந்த நன்மை செய்கிற காரியம் அவர் நன்மை செய்கிற சுற்றி தெரியும் அவசரம் பெறும். அப்போ நன்மை செய்கிற சொல்லி அந்த நன்மைகள் இருந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எங்களுக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன பார்க்குறோம், சாப்பாடு விஷயத்தில் பார்க்குறோம், பக்தி வீட்டில் பார்க்குறோம், குடி வீட்டில் பார்க்குறோம், உபதேசிகளில் பார்க்குறோம், அணியாக வந்து ஒரு இதவர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நம்பிக்கையை பார்க்குறோம், நற்கரிகளை பார்க்குறோம், நியமங்களை பார்க்குறோம், பூரண வயதில் ஒன்று யாருன்னு பார்த்தோம். அப்புறம் பிரதான ஆசை பரிந்துரைக்கிறதா இருக்கிறோம். அப்புறம் நன்மை பேசுகிற ரத்தனமாக இருக்கணும், தாவரங்களை பார்க்குறோம். அடுத்து இந்த நன்மை எங்கேருந்து வந்து தொழில் மரம் நன்மையான தீர்வு. அப்புறம் பிரமாணம் நியாய பிரமாணத்தை பார்த்தோம், தேவடைய சித்தத்தை பார்த்தோம், பாடுபடுவது ஒன்றாவது சமாதானத்தில் வருது. அடுத்து போட்டு அவரை பின்பற்றுகளாக இருக்கும்போது யாராருக்கும் நம்ம நன்மை செய்கிறவராக இருக்கணும். அப்போ நன்மை செய்கிறவராக இருக்கிறது இத்தனை காரியங்கள் அவர் வந்து வந்துருக்குது. இப்போ இத்தனை காரியங்கள் நம்மளோட இருக்குது இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், நன்மை செய்கிறவராக இருக்கும். அடுத்த நன்மை செய்வோம். 3 யோவான் மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தேவனால் உண்டாயிருக்கிறான். இசைக்கு 27:12 27:18 சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஸ் ஊரார் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். இது வந்து பெருமையை வந்து அழிவுபடுத்தி பார்க்கணும்.
நல்லா உள்ள போயிடும். தீர்வு வந்து இது பண்ணுச்சுன்னு சொல்லி அது உடஞ்சி போச்சு. அப்புறம் 15 பார்த்து எத்தனைக்கா? யாத்திரை 15 பார்த்து உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவைகளை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். என்ன சொன்னாரு? ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். என்ன 31 22 என்னாகணும்? 31 22 21. 31 22 அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள். அக்கினிக்கு நிற்கத்தக்க இப்போ இதில் என்ன பார்க்க பார்த்தோம்னா இதெல்லாம் பார்க்கணும்னா நான் பார்க்கணும் வெளி பார்க்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு விசுவாசம் எல்லாம் வந்து இப்போ நமக்கு வந்து அது எல்லாம் லிங்க் பண்ணும்போது மினிஸ்ட்ரி எல்லாமே அப்போ அக்கினிக்கு நிற்கத்தக்கதான இந்த கோவில் சொல்கிறாங்க. ஆமாம், அக்கினிக்கு நிற்கத்தக்கதாக நிற்கத்தகாதவைகளை எல்லாம் தண்ணீரினால் சுத்தம். அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்க கடவீர்கள். அக்கினியில போட்டாங்க பொண்ணா போட்டா அவன் என்ன செய்வான்? நம்ம விட்டுட்டோம்னா வந்து வச்சுக்கிடும் எடுத்து விடுவாங்க. அப்போ பொண்ணு போட்டு எடுக்கிறது நம்ம ஆசாரின்னு சொல்லி பொண்ணை போட்டு எடுக்கணும். இப்போ இரும்புல வந்து என்ன செய்யறாங்கன்னா கடப்பாடு நாம போய் ஒரு இரும்பு போட்டு கடப்பாடுமா இரும்பு வந்து தூள் பிடிக்கிறது ஒன்றும் இல்லாமல் ஈயப்பாத்திரத்தை யூஸ் பண்ண ஓட்டாடனா அவங்க கொடுக்குறோம். பழசு செய்யலாம், ரிப்பீட் பண்ணுறேன், திரும்ப கொண்டு வரேன், திரும்ப கொண்டு வரேன். இரும்பு வந்து போச்சா அப்படின்னு வரும்போது சரியாக போச்சா அப்படிங்கும்போது அது நமக்கு வந்து முடியும். எப்படியாவது ஒரு ஈயப்பாத்திரம் நமக்கு வந்துடுற பழசா போகணும் புதுசாக பண்ணணும். எல்லாமே கடவுளை செய்யணும் வந்து என்ன செய்யணும் பூமியும் வச்சுருக்காங்க எடுத்து பயன்படுத்தி தட்டுப்பாடு வரும். அந்த தட்டுப்பாடு வந்தாங்கன்னா அது இருக்குதுன்னா இருக்குது. அப்போ நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறேன்? ஒருத்தர் பொண்ணாக இருக்கிறேன், ஒருத்தர் வெள்ளியாக இருக்கிறேன், ஒருத்தர் இரும்பாக இருக்கிறேன், ஒருத்தர் ஈயமாக இருக்கிறேன், ஒருத்தர் பித்தளையாக இருக்கிறேன், ஒருத்தர் வெள்ளமாக இருக்கிறேன், ஒருத்தர் என்ன செய்யறேன் தகரமாக இருக்கிறேன். ஆனாலும் அது என்ன செய்யணும்? அக்கினியில் போட்டு எடுத்து ரொம்ப அவசியம். திரும்ப எடுக்கிறது அவருடைய அவைகளை அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டெடுக்கும். அவருடைய அப்போ அவர் சொல்லும்போது யாரும் அவர் கைவிடுறது கரெக்டாக நம்ம பார்க்கணும். புரியுதா? யாரும் அதை செய்யறாங்க கை செய்யணும். ஏன்னா எப்படிப்பட்டவங்க இந்த கழிப்பை நீக்கிறது அவருடைய. இப்போ கழிப்பை நீக்கிறது நம்ம எப்படிப்பட்டவங்க நன்மை செய்கிறாங்க கேட்டகரி. இது நன்மை செய்கிற இருக்கும்போது இந்த களிமண் செய்யணும் நீக்கணும். இப்போ புளிப்பமா நிறைய விஷயம் இருக்கும். அதான் தீராச்சு பண்ணுறாங்க கலாத்திரில் என்ன சொன்னீங்க? உங்களுடைய கேரக்டர் அவசியம் இருக்கிறா என்னன்னா எனக்கு பிடிக்கும். இல்லைக்கா, கலாத்தியர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது தெரியல. கேமராவில் ஓடிட்டு இருக்கா?
1 மணி 6 செகண்ட் 6 நிமிஷம். கலாத்தியர் 5:9. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப்ப பண்ணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இந்த காரியம் அப்படிங்கிறதுனா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் வந்து இறைமை 6:29. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்திற்கு இடறல்களை வைப்பேன். துருத்தி வெளுத்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. அழிந்தது. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். தள்ளுபடியான வெள்ளி அப்படின்னா ஒன்றுக்குமே உதவாது. இந்த ஈயம் அழிந்தது இந்த வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யார் சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரவேல் இருக்காங்க. அது நிறைய என் ஜனமாகிய குமாரத்தியே இஸ்ரவேல் பற்றி சொல்கிறார். சொல்கிறாரு ஈயம் மாதிரி சொல்லுன்னு அழிஞ்சு போயிட்டார். தள்ளுபடி அவங்களுக்கு வெள்ளி மாதிரி தள்ளப்பட்டு போயிட்டார். அடுத்தடுத்து அவர் என்ன சொல்ல வர அப்படின்னா யாரையும் கைவிடுகிற தேவன் எங்கே இஸ்ரவேல் குமாரத்தை யாரையுமே தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, அழிவுகிற தேவன். நீயா போனாதான் அழிஞ்சு போகலாம். விட்டுட்டு போகும்போது புரியுதா? சகரியா 5:7. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலி நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்தது. ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார். உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பித்தளையும் வெங்கலத்தையும் இது இரும்பை பார்க்கும்போது ஆண்டோட வெங்கல பாவம் நியாயத்திற்கு அதுக்கடுத்து நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த நீதி காரியம் வந்து நம்ம